எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியொருசி. இன்றைக்கி நம்ம ருசியொருசி சேனலில் பார்க்க போகிறது, அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அக்ஷய திருதியை பூஜையை நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் எப்படி மேற்கொள்ளலாம், பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன, எந்த குறித்த விஷயங்கள் அனைத்துமே செய்யணும், பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அக்ஷய திருதியை பூஜைக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனை அமைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். பட்டு வஸ்திரம், மஞ்சள் நிற வஸ்திரம் இல்லைனா சிவப்பு நிற வஸ்திரம் புதிதாக நீங்கள் வாங்கி மனைக்கு மேலே பரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவுருவப்படம், அதாவது லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருவுருவப்படத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திருவுருவப்படத்தை வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். மொத்தத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் தினசரி நம்ம வழிபாட்டின் பொழுது வைத்திருந்த அந்த சுவாமியினுடைய திருவுருவப்படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்துட்டு கண்டிப்பாக முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாருக்கு நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இல்லை பிள்ளையாருடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே கண்டிப்பாக நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தினுடைய கலசம். இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் குலதெய்வத்தினுடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பூஜை அறையில் திருவுருவப்படத்தை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா பூஜை அறைக்கு கீழே தான் நம்ம இந்த மனை அமைத்து வழிபடுறோம் அப்படிங்கிறதால பூஜை அறையில் இருக்கட்டும். ஒருவேளை குலதெய்வ படம் இல்லைன்னு சொல்கிறவங்க கலசம் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்த அக்ஷய திருதியைக்காக நம்ம ஒரு கலசம் அமைத்திருக்கிறோம். இந்த கலசத்தை சுற்றி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைங்க. இன்றைய தினம் நமக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது அக்ஷய திருதியை வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருது அப்படிங்கிறதால கட்டாயமாக நீங்கள் வைக்கக்கூடிய மஞ்சளில் அரகஜா, புனுகு, நல்ல வாசனையுள்ள பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து பன்னீர் கொண்டு குழைத்து பொட்டிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா இது இந்த கலசத்துக்குன்னு சொல்லி கிடையாது, அனைத்து திருவுருவ படங்களுக்குமே இந்த முறையில் பொட்டிட்டு பாருங்கள். நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான வாய்ப்பையும் நம்மளே நமக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் பெருக்கெடுப்பதை உணர முடியும். அடுத்ததாக இந்த கலசத்தில் நம்ம தண்ணீர் நிரப்புவது, சுத்தமான நீர் நிரப்புவது அப்படிங்கிறத செய்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். முதல்ல மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் ஒரு சிட்டிகை அளவு சேர்க்கணும். பூஜைக்காக வைக்கக்கூடிய மஞ்சள் மட்டும்தான் சேர்க்கணும். சமையலறையில் இருக்கக்கூடியதை சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக கொஞ்சம் சந்தனம், ஏன்னா சந்தனத்தில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக சந்தனம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக குங்குமம் கொஞ்சம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த 3 பொருட்களுமே எப்போ கலசம் அமைத்தாலுமே இந்த முறையில் சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கலசத்தில் நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய் 2 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடுகள் இடம்பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் கண்டிப்பாக இடம்பெற செய்யுங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பை 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பை நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது இன்றைய தினம் மேற்கொள்வது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, ஒரு சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன அளவு துண்டு எடுத்து நல்லா நுணுக்கி சேர்த்துருங்க. இதுக்கு அடுத்தபடியாக பன்னீர் நம்ம வீட்டில் வைத்திருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை நல்லா ஒரு மூடி அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். இப்படி இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் அனைத்தையுமே கலசத்தில் சேர்த்து அந்த கலசத்தை நம்ம வைத்து வணங்கும் பொழுது நல்ல நறுமணங்களும் இரையாற்றல் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தாலையும் கட்டாயமாக கலசத்தில் மகாலட்சுமி தாயார் எழுந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த பொருள் அனைத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய என்னெல்லாம் வாசனை திரவியங்கள் இருக்கோ, ஜவ்வாது, அரகஜா, புனுகு, கோரோசனை, இன்னும் வேறு என்னெல்லாம் வாசனை திரவிய பொருட்கள் வைத்திருக்கிறீங்களோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ₹1 நாணயத்தையும் எடுக்க போகிறோம். சாதாரணமாகவே மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ₹1 நாணய பரிகாரம் நமக்கு அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அப்படி அந்த விதத்தில் இந்த அக்ஷய திருதி நமக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவார நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால இந்த ₹1 நாணயத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் என்னெல்லாம்
என்னெல்லாம் இருக்கோ, அதாவது அரகஜா, புனுகு, ஜவ்வாது இந்த மாதிரி என்னெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ அதை தொட்டு பூசுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த வாசனை பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் பூசிய இந்த ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த கலச நீரில் சேர்க்கும் பொழுது கட்டாயமாக நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் விலகுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இது கூட நல்ல வாசனையுள்ள மலர் ஒன்று சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபாட்டு நேரத்துமே மேற்கொள்ளும் பொழுது வெண் தாமரை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வெண் தாமரையை மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்துட்டு கலசத்தை சுற்றி நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த சமயத்துக்கு மல்லிகை கிடைக்கும் அப்படிங்கிறதால மல்லிகை பெருமளவு நீங்கள் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம கலசத்தை தயார்படுத்தியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலசத்தை சுற்றி அந்த வாய்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்பகுதியை சுற்றி நீங்கள் மாவிலை கொண்டு அலங்கரிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். மாவிலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க வெற்றிலை கொண்டு அலங்கரிப்பது, எதுவாக இருந்தாலும் 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அலங்கரித்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்துட்டு இந்த கலசத்துக்கு மேலே ஒரு தட்டில் ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு உண்டான தட்டாக மட்டும்தான் இருக்கணும். எப்படி கலசம் நம்ம பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் பூஜைக்கு உண்டான தட்டும் வெள்ளி, செம்பு இல்லைனா பித்தளை இந்த மாதிரி உலோகத்தால் செய்யப்பட்டது எடுத்துக்கோங்க. மண் தட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் விசேஷம். இந்த தட்டில் ஒரு 3 கைப்பிடி அளவு பச்சரிசி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த குறித்த நாள் அன்னபூரணி தாயார் அவதரித்த நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாள் அன்னைக்கு பச்சரிசி வைத்து அதுக்கு மேலே எந்த ஒரு பொருளை வைத்து வணங்கினாலுமே அது பன்மடங்கு நம்ம வீடுகளில் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதால 3 கைப்பிடி அளவு நீங்கள் பச்சரிசியை சேர்த்து இந்த பச்சரிசிக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். பச்சரிசி வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பல்வேறு விதமான நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதால இந்த ஐஸ்வர்ய பொருளான பச்சரிசிக்கு மேலே மஞ்சள் குங்குமம் சேர்த்து அது கூட ₹1 நாணயம் மற்றும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் அழியாத செல்வம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த பச்சரிசிக்கு மேலே நீங்கள் இந்த குறித்த நாளின் பொழுது வெள்ளி இல்லைனா தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ நமக்கு கலசமும் தயாராயாச்சு. கலசத்துக்கு மேலே வைக்கக்கூடிய தட்டையும் தயார்படுத்தியாச்சு. சுற்றி நீங்கள் மாவிலை கொண்டோ இல்லை வெற்றிலை கொண்டோ அலங்கரித்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே தட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. எனக்கு இன்றைய தினம் மாவிலை கிடைக்கல அப்படிங்கிறதால நான் கலசத்துக்கு மேலே தட்டை வைத்து காமிச்சிருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வழிபாட்டின் பொழுது எடுத்துக்குவேன். நீங்களும் அதே மாதிரி அக்ஷய திருதியை நாளின் பொழுது வழிபடக்கூடிய சமயத்தில் மாவிலை கொண்டு அலங்கரிச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தயார்படுத்தியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மனைக்கு மேலே ஒன்று நீங்கள் வாழை இலை பரப்பி அதுக்கு மேலே பச்சரிசியை வச்சு அதுக்கு மேலே கலசத்தை எழுந்துருளை செய்யலாம். இல்லை பூஜைக்கு உண்டான தட்டு கொஞ்சம் பெரிய அளவாக இருக்குது அப்படின்னாக்கா அதில் நீங்கள் முழுவதுமே பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே கலசத்தை எழுந்துருளை செய்யலாம். இல்லைனா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மனைக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்ரீ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கலசத்தை எழுந்துருளை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எப்படி செஞ்சாலுமே, அதாவது நீங்கள் வாழை இலைக்கு மேலே வச்சாலும் சரி, தட்டுக்கு மேலே வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் மனைக்கு மேலேயே பச்சரிசி தூவி வைத்தாலும் சரி, கட்டாயமாக ஸ்ரீ எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நம்ம தயார்படுத்தின கலசத்தையும் எழுந்துருளை செய்தாச்சு. அதுக்கு மேலே தட்டையும் வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம கலசம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மனையை அப்படியே நம்ம வைத்திருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம வைப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த கலசத்தை சுற்றி நிறைய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே இன்றைய தினம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா. தங்கம் வாங்குகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக தங்கம் வாங்கி அதையும் இந்த மங்கள பொருட்களோடு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தங்கம் நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இப்போ நான் காமித்திருக்கக்கூடிய மங்கள பொருட்களை கண்டிப்பாக வைத்துக்கொள்ளுங்க. புதுசாக வாங்கி கிண்ணங்களில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் விரும்பி வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால வெள்ளிக்கிழமை நாளோடு வர அக்ஷய திருதி கட்டாயமாக நமக்கு செல்வங்களை வாரி கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தால் கல்லுப்பு கண்டிப்பாக வாங்குங்க. மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் கட்டாயம் வாங்கணும். அன்னபூரணி தாயார் அவதரித்த திருநாள் அப்படிங்கிறதால பச்சரிசி நம்ம வீடுகளில் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே தனம் தானியம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இனிப்பு சார்ந்தது நீங்கள் எது பயன்படுத்துவீங்களோ, வெல்லம், நாட்டு சர்க்கரை, சர்க்கரை எது நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கணும். இந்த பொருள் எல்லாத்தையுமே கலசத்தை சுற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு நிறைவானது ஏற்படும். அந்த நிறைவோடு நம்ம பூஜைகள் அனைத்தையுமே செய்யும் பொழுது கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி ஆவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம ஓரளவுக்கு அனைத்தையுமே தயார்படுத்திட்டோம். நீங்கள் குத்து விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்றைய தினம் செய்துக்கோங்க.
குத்து விளக்கு ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் பஞ்ச பாத்திரத்தில் கட்டாயம் நீர் வைக்கணும். இதை நிறைய பேர் கொஞ்சம் தவறிடுவாங்க. எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க, இந்த விஷயம் தவறிடுவாங்க. அதனால தான் நினைவூட்டுறேன். இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நெய்வேத்தியமாக கண்டிப்பாக பால் சார்ந்த உணவுப் பொருட்கள் எது வேணாலும் நம்ம செய்து வைக்கலாம். பால் சேர்த்து செய்யக்கூடிய அக்கார வடிசலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை சேர்த்து வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். பல வகைகள் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது கூட நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கிறேன். உங்களுடைய விருப்பம் தான். எதெல்லாம் நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்து வைக்கலாம். பானகம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த முறையில் நீங்கள் அனைத்தையுமே தயார்படுத்திக்கோங்க. இப்படி நம்ம தயார்படுத்தினதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம விளக்கேற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, எல்லா விஷயங்களையுமே பார்த்தாச்சு. இந்த அக்ஷய திருதியை பூஜை என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறதும் தெரியும் இல்லைங்களா? ஆனால் எந்த நேரம் அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வழிபட்டாலே போதும். கட்டாயமாக நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தாண்டவம் ஆடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அந்த குறித்த சுப முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னு கேட்டால் மே 10ஆம் தேதி அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்திலே நமக்கு திருதியை திதி தொடங்கிறது. அதாவது 4:17க்கே நமக்கு திருதியை திதி தொடங்குது. அப்படிங்கிறதால நம்ம பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காலையில் 5:33லேருந்து மதியம் 12:18 வரைக்குமே நம்ம பூஜைகள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இடைப்பட்ட நேரம் அதாவது 10 to 12 அப்படிங்கிறது ராகு கால நேரமாக இருக்குது. அப்படிங்கிறதால நீங்கள் ராகு கால நேரத்துக்கு முன்பாக பூஜையை தொடங்கி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சரியாக அந்த 10 to 12 அப்படிங்கிற நேரத்தில் பூஜையை தொடங்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ நாங்கள் வேலைக்கு செல்லக்கூடியவங்க காலை நேரம் எங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரம் விஷ்ணு முகூர்த்தம் வருது பார்த்திங்களா, 6 மணி. அப்படி அந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கிறதும் நமக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும். தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நேரம் என்ன, இந்த அக்ஷய திருதியைக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் பூஜைகள் அனைத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது அக்ஷதை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது நமக்கு அட்டகாசமான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் பச்சரிசியில் மஞ்சள் மற்றும் பன்னீர் கொண்டு நீங்கள் எல்லாமே சேர்த்து பிசைஞ்சு ஆற வச்சு எடுத்துருங்க. இதை கொண்டு நீங்கள் அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கலசத்திற்கு முன்பாக காட்டணும். அது மட்டும் இல்லாமல் சுவாமி படத்துக்கு முன்னாடியும் நம்ம அச்சதையை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நான் காமிக்கிற முறையில் ஒரு போற்றியை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கலசத்துக்கு, கொஞ்சம் மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு, இன்னும் கொஞ்சத்தை நீங்கள் குலதெய்வ கலசம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கலசத்துக்கு முன்பாக தூவுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி இந்த முறையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போற்றிகள் அனைத்தையுமே ஒவ்வொரு போற்றியும் சொல்லும் பொழுது மனம் முழுவதுமே மகாலட்சுமி தாயாரை சரணடைந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த மந்திர உச்சாடனங்கள் அனைத்துமே வலுப்பெற்று நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரும். அதனால் நான் சொன்ன முறை அனைத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது மன நிறைவோடு நல்ல ஒரு நிதானத்தோடு எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய மன நிறைவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை செய்து அனுபவித்து பாருங்க. எல்லா மந்திரங்களும் ஸ்லோகங்களும் அனைத்துமே எப்படி சொல்லணுங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் கூடிய விரைவில் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோக முறைகள் அனைத்தையுமே சொல்லி பாருங்கள். கட்டாயமாக வாழ்க்கை வளம் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தூபதீப ஆராதனை காண்பித்து உங்களுடைய பூஜைகள் அனைத்தையுமே நிறைவு செய்ததுக்கப்புறமா நீங்கள் வைத்து வணங்கின பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மங்கள பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய டப்பாக்களில் சேர்த்து அன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து புழங்குவது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்யணும். இந்த பூஜையின் மூலயமா கண்டிப்பாக சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நிறையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே செய்து பலன் பெறலாம். இவங்க தான் செய்யணும், இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. கட்டாயமாக அனைவருமே வழிபாடு அனைத்துமே மேற்கொண்டு சிறப்பான பலன் பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். முதல் முறை பூஜை செய்யக்கூடியவங்க யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பதிவை பகிர்ந்து கொடுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும். இந்த வருடம் அனைவருக்குமே நல்ல ஒரு செல்வ செழிப்பான வருடமாக அமையும். அழியாத செல்வங்கள் அனைத்துமே நிறையணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.